வாங்க பேசலாம். நான் உங்க ஷியாம் பேசுறேன். திஸ் இஸ் தமிழ்நாடு பை தி நம்பர்ஸ். மேகதாது ப்ராஜெக்ட்க்கு கர்நாடகாவுக்கு இப்போ பெரிய செட்பேக். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இப்போவே கர்நாடகாவோட டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆரை இப்போ திருப்பி அனுப்பியிருக்கு. என்ன கொஸ்டின்னா, இப்போ இது வந்து என்ன தமிழ்நாடுக்கு வெற்றியா? இல்ல இது வந்து டெம்பரரி ஸ்பீட் பிரேக்கரா? இது வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு, ரைட்? ஸோ முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். மேகதாது ப்ராஜெக்ட்னா என்ன? கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூருக்கு ஃபியூச்சர் ட்ரிங்கிங் வாட்டர் செக்யூரிட்டி வேணும். அதே சமயம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு. அஃபிஷியலா இது வந்து ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட்டா இத வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா ப்ராப்ளம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, கர்நாடகா ஒரிஜினல் ப்ரொபோசல் வந்து இப்ப மாத்திருக்கு அப்படின்னு வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சிடபிள்யூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி ட்ரிங்கிங் வாட்டர் அலோகேஷன 4.75 டிஎம்சிலிருந்து 6.95 டிஎம்சி வரை இன்க்ரீஸ் பண்ண ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, புதுசா சிவானசமுத்திர ரன் ஆஃப் ரிவர் பவர் ப்ராஜெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காவிரி ரிவர் மேல ஒரு பெர்மனன்ட் டைவர்ஷன் வயரும் தேவை அப்படின்னு வந்து அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இதுதான் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து இப்போ அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு. அவங்க சொல்றது ரொம்ப சிம்பிள். இந்த வாட்டர் சேஞ்சஸும், காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் அவார்டும் 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சொன்ன பாராமீட்டர்ஸ்க்கு இது வந்து கன்ஃபார்ம் ஆகல. அதனால டிபிஆரை ரிவைஸ் பண்ணிட்டு திரும்ப சப்மிட் பண்ணுங்கன்னு கர்நாடகாவை கேட்டிருக்காங்க. இப்போ சில பேர் நினைச்சிருப்பாங்க, அப்போ தமிழ்நாடு பர்மிஷன் குடுக்காம இந்த ப்ராஜெக்ட் நடக்க முடியாதா அப்படின்னு. ஆக்சுவலி கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்படி சொல்லல. பார்த்தீங்கன்னா, இப்போ யூனியன் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணியிருக்கு. கர்நாடகா மாதிரி அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட்டுக்கு தான் அவங்க ஸ்டேட் பவுண்டரிக்குள்ளேயே அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண தமிழ்நாடோட ப்ரையர் பெர்மிஷன் லீகலி தேவையில்ல அப்படின்னு. ஆனா, இங்க வந்து ஒரு பெரிய கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்க்கு லீகலி ரிலீஸ் பண்ண வேண்டிய காவேரி வாட்டர ஒரு டிராப் கூட எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணணும். ரைட்? அது வந்து அந்த ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து கர்நாடகாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இப்பவே ஸ்ட்ரிக்ட்டா டிபிஆரை வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகல. ஆனா, இமிடியேட் அப்ரூவலும் கிடையாது. ஸோ கர்நாடகா இப்பவே வந்து இந்த ப்ராஜெக்ட் டிசைன் ரிவைஸ் பண்ணி ட்ரிபியூனல் ரூல்ஸும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் ஃபுல்லா காம்ப்ளை பண்ணினா தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கே போகும். ரைட்? ஸோ இந்த இஷ்யூ வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா, இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் வந்து பாலிடிக்ஸ்ல மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு எமோஷனல் பேஸ்டு டிஸ்கஷன் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ் இருந்தாலும், எது கடைசியில டிசைடிங் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், லீகல் காம்ப்ளையன்ஸ், டேட்டா, மேத்தமேட்டிக்கல் வாட்டர் அலோகேஷன்ல தான் கடைசியில இது டிசைட் பண்ணப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேகதாது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரிக்ட்டா கண்டிஷன்ஸோட அப்ரூவ் பண்ணலாமா? இல்ல தமிழ்நாடு கடைசி வரைக்கும் இத ஆப்போஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? கமெண்ட்ஸ்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இது ஆக்சுவலி இந்த மேகதாது, இந்த தமிழ்நாடு, பெங்களூர் ஹிஸ்டரி, இந்த காவிரி வாட்டர் பத்தி நான் ஒரு லாங் வீடியோல டீட்டெயிலா பேசியிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க. மற்றொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல பார்ப்போம். இந்த வாரம் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிஎம் விஜய் வந்து இப்போ கர்நாடகாவுக்கு போய் அவரோட கவுண்டர் பார்ட்ட பார்த்து மீட் பண்ண போறாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.